பண்பலை 100.5 இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், இன்னைக்கு எந்த ஒரு கொண்டாட்டத்துல இருக்கோம் அப்படின்னா பொறியாளர் தின கொண்டாட்டம். நம்ம கோடை பண்பலை 100.5 எங்க வந்திருக்கு அப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையம். அங்க இது ரொம்பவுமே சிறப்பா இது ஒரு கொண்டாட்டமாகவே நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது அதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கான அடையாளம்னா அந்த கண்டுபிடிப்புக்கு அடையாளம், அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு அது ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா அது கண்டிப்பாக மக்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி முக்கியமாக விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு அது எந்த வகையில் உதவுது அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றதை விட, ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்றதை விட அதை பண்ணவங்களே சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். ஒரு 4 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லலாம். அந்த நண்பர்கள் குழு அதை பயங்கரமாக தயாரிச்சிருக்காங்க. அவங்க கிட்டே கேட்கலாம் அவங்க பேர் என்ன, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க 4 பேர் பேரை கேட்டுடலாம். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். அவங்க பேர் சொல்லுங்கள். வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பொறியாளர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் கீர்த்தனா. நாங்கள் தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே என்னோட குழு நண்பர்கள். நான் ஹரிபிரபா. என் பெயர் பாலமகாலட்சுமி. நாங்கள் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு பொறியாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக இங்கே புதிய கண்டுபிடிப்பு நாங்கள் இது பண்ணுறோம். என் பேர் மலர்விழி. நான் 3rd இயர் படிக்கிறேன். NSCETயில் படிக்கிறேன். 4 பேருமே ஒரே காலேஜ் தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, உங்கள் ப்ராஜெக்ட் என்ன மாதிரியாக மக்களுக்கு உதவ போகுது, இதை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வெதரை ப்ரிடிக்ட் பண்ணி, இப்போ ஆல்ரெடி இந்த வெதர் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸையும் குவாண்டம் மெக்கானிசம்ஸையும் இன்டகிரேட் பண்ணிட்டு இதில் ரொம்ப அக்யூரஸியாக கொடுக்குற மாதிரி ஸ்க்ராடிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு ஃபிசிக்ஸில். அதே மாதிரி பிளாங்க்ஸும் சொல்லிட்டு மெக்கானிசத்தில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மோர் அக்யூரஸியாகவும் நம்மளுக்கு கரெக்டான இப்போ இன்னைக்கு வெதர் இருக்குது, இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னா இது இங்கே நடக்கும் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ஷன் மூலியமாக நாங்கள் இது பண்ண போகிறோம். அது ஒரு ஆஃப்லைன் ஃபோன் மொபைல் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் நெட்வொர்க் இல்லாமையும் நாங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை அவங்க மெசேஜ் மூலியமாகவோ நம்ம அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது நாங்கள் சொல்ல போகிறீங்க. அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க பின்னாடி, அதாவது எதிர்காலத்தில் இது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உபயோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போ இதை ரொம்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இப்போ ஆக்சுவலாக இருக்குது, கரண்ட்ல சிஸ்டம் இருக்குது, வெதர் ப்ரிடிக்ஷன் இல்லை. இப்போ லோக்கல் சேஞ்சஸ்னால நிறைய அன்சர்டனிட்டி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறைய அதில் எரர்ஸ் இருக்குது. ஸோ அதனால அவங்களால அக்யூரேட்டாக அந்த வெதர் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஃபார்மர்ஸாலையும் நிறைய டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏயும் குவாண்டம் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நாங்கள் நிறைய இப்போது குவாண்டமில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது ஆக்சுவலாக ஒரு இன்டர்வல் லெவலில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் லெவலில் இந்த ஒரு 60% to 70% நாளைக்கு நம்ம ரெயின் வெதர் இருக்கும் அப்படின்னு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை உபயோகப்படுத்தி ஓரளவு ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சு பின்னாடி எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோடை பண்பலையின் சார்பாகவும் வானியற்பியல் ஆராய்ச்சி மையம் கொடைக்கானல் அவங்களின் சார்பாக நன்றி.